கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். प्रभु हम आपको धन्यवाद करते हैं இந்த அருமையான வேளையிலும் इस प्यारे समय में உடைய கிருபை உடைய பிரசன்னம் உடைய மகிமை आपकी कृपा आपका प्रसन्न साथ ஆண்டவரே எங்களோடு கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். हमारे साथ आने दो प्रभु। பேசுவது நீங்கள் அல்ல, जो बात करने वाले आप பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீங்க. पिता की आत्मा हम देखते हैं, நல்ல ஆவியானவர் आपके अच्छे आत्मा எங்களோடு பேசுங்க. हमारे साथ बातें की। இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता आमीन। आमीन। God bless you. प्रभु आपको आशीष दे। இந்த நாளிலும் ஒரு செய்தி நான் பார்க்க போகிறோம். आज के दिन हम एक संदेश देखने वाले हैं। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். यिर्मयाह 3:22 हम निकाल के पढ़ेंगे। சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், जो भटकने वाले सुधरो करके प्रभु कहते हैं, உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். हमारे भटकनाओं को प्रभु सुधार देगा। இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், इधर प्रभु कहता है, சீர்கெட்ட பிள்ளைகளே भटकने वाले बच्चों நீங்கள் திரும்புங்கள். तुम सुधरो। நம்முடைய சீர்கேடுகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, तो हमारे जो भी हमारे भटकना रहता है அதை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி. उसे प्रभु वो सुधारता है करके कह रहे हैं। ஒரு வீடு விழுந்து போனால் अगर एक घर टूट के गिरता है அதை நம்ம திரும்ப எடுத்து கட்டுவது போல तो जैसे हम उसे फिर से हम बांधते हैं। கிருபை நிறைந்த கர்த்தர் कृपा भरा हुआ प्रभु விழுந்து போன தமது மக்களை गिरे हुए अपने लोगों को மறுபடியும் கட்டுகிறார். आप फिर से प्रभु बांधता है। ஒருவர் நோய் கொண்டு பலவீனப்பட்டால் अगर कोई बीमार में कमजोरी है, அவளை எப்படியாவது குணமாக்க வேண்டும் என்று ஒரு மனுஷன் எவ்வளவோ ஆத்திரப்படுவார். जैसे इंसानी उसे कैसे भी ठीक करने के लिए आगे बढ़ता है, அதே போலதான் वैसे ही நம்முடைய பரம தகப்பன் हमारे जो परम पिता நம்முடைய சீர்கேடுகள் எல்லாம் குணமாக்கும்படியாக हमारे सारे भटकनाओं को सुधारने के लिए இயேசு வாஞ்சிக்கிறார். यीशु वो प्यासा है। மக்கள் சுகமும் பலமாய் இருப்பதையே கண்டு தேவன் மகிழ்கிறார் என்று பார்க்கிறோம். प्रभु अपने लोगों को चंगा से रहने के लिए और अच्छे से रहने के लिए चाहता है। இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, इस दुनिया में इंसान आके कहेगा, அவர் சொல்றார், காலையில் நின்று இந்த தம்முடைய காலங்களை நினைத்து அவர் சொல்கிறார். अपने दिनों को याद करके स्मरण करके वो कहता है, முன்னாடியெல்லாம் நான் நல்லா இருந்தேன் पहले हम अच्छे थे। அப்படின்னு சொல்றாருன்னா वैसे अगर वो कहता இப்போ है நல்லா இல்லைன்னு அர்த்தம். अभी वो ठीक नहीं है करके समझना है। முன்னாடி நான் எவ்வளோ செல்வந்தரா பெரிய பணக்காரனா பணம் நிறைஞ்சு இருந்தேன் என்று சொன்னால் पहले मैं कितना सारा मेरे हाथ में पैसा रहने का हम कैसा सब रहता था ऐसे करके अगर कोई कहेगा இப்போ அவர் தரித்திரா இருக்கிறான்னு அர்த்தம். तो अभी उसका जो दिन उसका समय सही नहीं है முன்னாடி करके நான் நல்ல பலமும் சுகமா இருந்தேன்னு சொன்னாருன்னா पहले हम बहुत अच्छे तंदुरुस्त थे, हम बहुत अच्छे थे करके अगर कोई कहेगा இப்பொழுது அவர் நோயாளியா இருக்கிறார். अभी वो बीमार व्यक्ति है करके हमें समझना है। முன்னே ஆவிக்குரிய ஜீவியத்துல पहले களிப்பும் நல்ல துதியும் சத்தத்தோடு முன்னே உற்சாகமா தேவனுடைய சமூகத்தில் இருந்தேன். पहले आत्मिक के कार्य में हम बहुत अच्छे स्तुति करते थे, बहुत अच्छा आराधना में रहते करके अगर कोई कहेगा, முன்னாடி ஆலயத்துக்குரிய காரியங்களையும் ஊழியருக்கு உதவி செய்யலையும் முன்னாடி உற்சாகமா இருப்பேன். पहले हम सेवकाई को देखभाल करना और उनके साथ रहना हम बहुत अच्छे कार्य करते थे। ஆனா இப்பொழுதோ पर अभी மரண இருள் சூழ்ந்து கொண்டது. हमें मरण के अंधेरा घेरा है। இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்படி இருக்குது. ऐसे हर एक की जीवन हम समझना है। கெட்டகுமாரன் இப்படி தான் சொல்லுவார். बुरे इंसान ऐसे कहा, என்னுடைய தகப்பன் வீட்டில் मेरे पिताओं के घर पे எத்தனையோ கூலி ஆட்களும் कितने सारे काम वाले பூர்த்தியான சாப்பாடும் और बहुत अच्छा एक खाना இருக்கிறது. उधर है, நானோ मैं பசியினால் சாகிறேன். भूखा मर रहा हूँ। லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொன்னார். लोग 15-17 में लिखा है। கெட்டகுமாரன் புலம்புகிறார். वैसे बुरा इंसान उधर बड़बड़ा करता है, சாகிற நிலைமையில் அவனுடைய நிலைமை காட்டுகிறது. अपने मरण के अंत में उसका जो चेहरा बताता है। தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தனால पिता के घर छोड़ के उसने बाहर आया, அவனுடைய அழகு போய் उसका सुंदर गया, அவனுடைய அந்த தேவனுடைய கிருபை போய் प्रभु का कृपा खोया, அவன் உலக பிரமாண காரியங்களை சிக்கி தவிச்சு வேதனையோடு பண்ணி தவட்டில் உள்ள அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்காக முகத்தை பார்க்குறான். संसार के कार्यों में वो चल पड़ गया और उसे पूरा दुख और बेस स्वर खाने का खाना उसके खाने के लिए मिला। அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான், तब उसने सोचा, ஐயோ முன்னே நான் எப்படி இருந்தேன், पहले हम कैसे रहते थे அப்படியே வீட்டில் எப்படி இருந்தேன். पिताओं के घर में। நம்முடைய நாமும் கூட சில நேரம் இப்படி தான் அந்த கெட்டகுமாரனை போல புலம்புகிறோம். जब कभी भी हम भी ऐसे एक बुरा इंसान की तरह हम बड़बड़ा करते हैं। நம்ம முந்தின காலங்களை குறித்து வருந்துகிறோம். हमारे पहले के दिन पीछे के दिन के बारे में हम बहुत याद रखते ஐயோ हैं। என் ஆண்டவருடைய அன்பையும் हम पिताओं के प्रेम ஐக்கியத்தையும் और पिताओं के साथ रहना இழந்தேனே, हम खो गया। கீழ்ப்படியாம जो प्रभु के बात नहीं சபையை माना, விட்டு சமயம் மாறினேன். हम कलीसिया छोड़ के बदल गया था, ஊழியர்களை விட்டு வேற ஊழியரை தேர்ந்துபட்டேன். सेवकाई को छोड़ा दूसरा सेवकाई के நல்ல पास। காலத்தை இழந்து போனேன் अच्छे दिनों को हमने खोया, என்று புலம்புகிறோம். वैसे हम बड़बड़ा करते हैं। அவர் நம்மை விட்டு விலகிற தேவன் அல்ல.
वो हमें छोड़ के हमें आज छोड़ने वाला परमेश्वर नहीं है। தேவன் ஒரு மனுஷனை அழைச்சாருன்னா முற்றும் முடிய அவர் ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். अगर प्रभु किसी को अगर बुला रहा है तो उसे पूरा रीति से वो सुधारने के लिए प्रभु வேதத்துல தேவனை விட்டு பிரிஞ்சு போன சிலரை குறித்து நாம் பார்க்கிறோம். बाइबल में किसी लोग आए जो प्रभु को छोड़ के दूर அவங்க हटे, எல்லாம் சீர்கெட்டு போனார்கள். वे सभी ऐसे भटकने लगे। அதனாலதான் கர்த்தர் எரேமியால சொன்னார், इसलिए प्रभु ने जर्माया में சீர்கெட்ட कहा, பிள்ளைகளை திரும்புங்கள், जो भटकने वाले सुधरो, உங்க சீர்கேடுகள் எதுவா இருந்தாலும் அதை குணமாக்குவேன். आपके भटकना जो भी हो उसे मैं ठीक करूँगा। ஆதி ஆகமத்துல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல हाँ, जेनेसिस में हम निकाल के पढ़ेंगे 3:9 में। ஆதாம் பாவம் செய்து आदम ने पाप किया வெக்கத்தோடும் துக்கத்தோடும் और शर्मिंदा और दुख के साथ தோட்டத்துல மறைந்து கொண்டான். उसने गार्डन में गया और उधर चुप गया, தேவனும் அவனை தேடி வருகிறார். लेकिन प्रभु उसे ढूंढ कर आता है। ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். जेनेसिस 3:9 में हम पढ़ते हैं, ஆதாமீன் எங்க இருக்கிறாய்? आदम तुम कहाँ है? ஆதாமீன் எங்க இருக்கிறாய்? आदम तुम कहाँ है? நீ சீர்கெட்டு போனாயோ? क्या तू बिगड़ गया है? அவன் அன்போடு அரவணைச்சு उसे प्रेमी से प्रभु ने அவனை बुलाया, தேடி வந்து उसे ढूंढ कर आया, தோல் உடைகளை உடுத்தி उसे कपड़ा देकर, அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார். उसे चमड़े के कपड़ा प्रभु ने दिया। ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்துல जेनेसिस 3:21 में அந்த தேவனுடைய விட்டு விலகி போன அந்த கிருபையை மீண்டும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். प्रभु को छोड़ के जो दूर हटा प्रभु ने उसे कृपा वापस दिया। யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். और याकूब के बारे में हम देखते हैं, தேவன் அவனை சந்தித்தார். प्रभु ने उसे देखा। யாக்கோப்பு தன் சகோதரனையும் தகப்பனையும் ஏமாற்றி जैकब ने अपने पिता को और अपने भाई को धोखा देके சாவுக்கு பயந்து मरण के लिए डरा, ஓடுகையில और जब मरण में डर के उसने भागा है, வழியில இரவில் அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். और रात के अंधेरे में प्रभु ने उसे दर्शन में आया। வானத்திலிருந்து ஒரு ஏணி இறங்கி கொண்டு आकाश से एक सीढ़ी उतर आया, அதுல தேவதூதர் ஏறுறது இறங்குறது उसमें स्वर्गदूत उतरते चढ़ते हुए देखा, அங்கே அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். और वहाँ उसे प्रभु दर्शन में आया। தன் தகப்பனையும் சகோதரையும் ஏமாற்றினி अपने पिता और अपने भाई को धोखा देकर பயந்து வந்த நேரத்துல डर के आए हुए समय में தேவன் அவனுக்கு தரிசனமாகி प्रभु ने उसे दर्शन में होकर அந்த கிருபையை கொடுக்கிறார். उसे कृपा दिया, அவனுடைய சீர்கேடெல்லாம் மாற்றார். उसके सारे भटकाने को प्रभु ने நான் सुधार दिया। ஆபிரகாமின் தேவனும் हम अब्राहम के परमेश्वर, ஈசாக்கின் தேவனும் ऐसक के परमेश्वर, நான் उन्नुடைய தேவனாக இருக்கிறேன். और आज मैं तेरा परमेश्वर है। நான் உன் சன்னதிக்குள்ள मैं तेरा संतान के अंदर பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி सारे वंश को मैं तेरे अंदर आशीष दूंगा बोलकर அவனை ஆசீர்வதித்தார். प्रभु ने उसे आशीष दी। ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14 जेनेसिस में 28 में हम निकाल के तो देखेगा, அவருடைய சீர்கேடெல்லாம் நீக்கினார். उसके सारे भटकनाओं को प्रभु ने सुधार दिया। தாவீது குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். और बाद में हम दाऊद के बारे में देखेंगे। தாவீது அருமையான சங்கீதங்களை எழுதினார். दाऊद ने बहुत अच्छे रीति से उसने वचन संहिता लिखा। தாவீது ஒரு நாள் பாவத்தில் விழுந்து போனார். एक दिन उसने पाप में गिर पड़ा, உரியாவை கொன்று उरिया को मारकर அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டார். अपनी मनिया उसके पत्नी को ले लिया, பாவத்தில் இறங்கிவிட்டார். पाप में उतार आया। தாவீதுக்கு சங்கீதமோ வீணையோ சுரமண்டலமோ கிடையாது. दाऊद को कुछ संगीत बजाने के लिए कुछ नहीं आता था, கிருபையுள்ள தேவன் लेकिन कृपा जो प्रभु அவனை மறுபடியும் என்ன செய்தார்? उसे फिर से அவனை உயிர்ப்பித்தார். उसे फिर से जीवित அவனுடைய किया। சீர்கேடெல்லாம் எடுத்து போட்டார். उसके सारे कमजोरी को प्रभु ने दूर किया। மகத்துவமான சங்கீதங்களை மறுபடி அவன் பாட கிருபையை தேவன் கொடுத்தார். जो उन्नति के वचन संगीताओं को प्रभु ने लिखने के लिए गाने के लिए प्रभु ने उसे सहायता किया। அவன் சீர்கேடுகளை குறித்து அவனை வெளிப்படுத்துகிறான். और उसके गलती के बारे में उसके भटकाने के बारे में प्रभु ने उसे वापस बताया। சங்கீதம் 51 சொல்லுகிறான், वचन से साम्स का हम 51 में निकाले तो தேவனே देखिए, சுத்த இதயத்தை தாங்க, प्रभु हमें शुद्ध हृदय दीजिए, நிலைவரமான ஆவியை தாங்க. हमें टिका हुआ आत्मा दीजिए। நான் अடிக்கடி விழுந்து போறேன் ஆண்டவரே. हम कई बार गिर पड़ते हैं அந்த प्रभु। பாவத்தை அறிக்கை செய்தான். उसके पाप को उसने कबूल किया, தேவன் அவனுக்கு கிருபை அளித்தார். प्रभु ने उसे कृपा दिया। அதன் பின்பு மகத்துவமான சங்கீதங்களை அவன் எழுதினான். उसके बाद उन्नति के वचन संगीताओं को लिख पड़ा। நாம ஒருவேளை பாவத்தில் தவறி விழலாம். अगर हम पाप में गिर पड़े हैं, பூமியில் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனாங்க. इस संसार में सभी पाप करते हैं और बिगड़ते हैं, நீதிமான் ஒருவனும் இல்லை. पर नीतिमान कोई नहीं। நாம் ஏதாவது ஒரு வகையில் தப்பு செய்யாத மனுஷர் கிடையாது. हम किसी भी रीति से गलती करते हैं, ऐसे कोई नहीं जो सीधा है। யோனாவை குறித்து கூட நான் பார்க்கிறோம். जोना के बारे में अभी हम देखते हैं। யோனா ஆண்டவரின் கட்டளையை மீறி जोना प्रभु के आज्ञा को नहीं माना, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். वो प्रभु के सम्मुख छोड़कर उसने भाग आया। கடைசியில் அவனுடைய நிலைமை अंत में उसका जो அந்த சீர்கேடு
उसका जो खराब लगता है, சமுத்திரத்தின் ஆழங்களில் இறங்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்பட்டது. समुद्र के गहराई में उतरने के लिए उसका समय आ गया. கிருபை உள்ள தேவன் जो कृपा प्रभु திரும்பவும் அவனோடு கூட பேசி फिर से उसके पास बातें किया தமது வேலைக்கு அனுப்புகிறார். और अपने सेवा करने के लिए प्रभु ने उसे फिर से भेजा. யோனாவே, जोना, நீ எழுந்து மாநகரமாகிய तू उठ के जो ऊंचाई उन्नति के जो नहर है நினைவுக்கு போய் பிரசங்கி என்று சொன்னார். उस निनेवे में जाके तू प्रचार करना. யோனா 3ஆம் அதிகாரம் 1-2ல் जोना 3 में 1 और 2 में அங்கே தேவன் யோனாக்கு கிருபை கொடுத்தார். उधर प्रभु ने जोना को कृपा किया. நம்முடைய சீர்கேடெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். हमारे सारे भटकनाओं को प्रभु सुधारता है. யோனாவை போல जोना के तरह ஊழியத்தில் பலவீனமாக सेवा में अगर हम कमजोर हैं, ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு अगर हम प्रभु की सेवा नहीं कर सकते हैं, தடைகள் இருக்கலாம். उसके लिए कुछ रुकावट है, தேவன் உங்கள் சீர்கேடையெல்லாம் மாற்றுவார். प्रभु आपके सारे भटकना रुकावट எழுந்து दूर பிரகாசி करें. உன் ஒளி वंदது என்று சொன்னார். प्रभु ने बोला उठ के प्रकट हो, तुम मुझे रोशनी आया है. நாம் பேதுருவை கூட குறித்து பார்க்கிறோம். हम पतरस के बारे में भी देखते हैं. பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலிச்சார். पतरस ने प्रभु को 3 बार धोखा दिया. தமது அளவற்ற அன்பினாலே अपने जो उन्नति के प्रेम के द्वारा அவனை மறுபடியும் கை தூக்கி उसे फिर से हाथ उठाकर ஊழியத்தில் நிலைநிறுத்தினார். प्रभु ने सेवा में खड़ा किया. பாவம் பெருகின இடத்துல पाप बढ़ते हुए जगह में கிருபை திரளா பெருக செய்த தேவன் कृपाओं को बहुत सारा प्रभु गिराते हैं. முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகமாக தேவன் ஆசீர்வதித்தார். पहले हमारे पीछे के जीवन से बढ़ के अभी के जीवन में प्रभु हमें अधिक நம்முடைய आशीष देता है. சீர்கேடெல்லாம் கர்த்தர் குணமா हमारे सारे भटकनाओं को प्रभु दूर करता है. சீர்கெட்ட ஆத்மாக்களே, भटकने वाले आत्मा தேவனிடத்தில் வாருங்கள். प्रभु के पास आओ. தேவன் இழந்து போன அந்த கிருபையை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பார். खोया हुआ कृपा को प्रभु फिर से देगा. தேவன் மறுபடியும் அந்த நமக்கு வல்லமையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். प्रभु वापस हमें वो सामर्थ देने के लिए सामर्थ्य है. எரேமியா 18 எடுத்து வாசிச்சு பாருங்க. जरमा के 18 हम निकाल के अगर पढ़ते हैं, நம்முடைய தேவன் பரம குயவன். हमारे जो प्रभु है हमारे लिए परम काम कर रही है. அங்கே அப்படியாக அவர் எழுதுகிறார். उधर वो ऐसा लिखता है, அவர் குயவன் கையில் மண்ணை எடுத்து பானைகளை வணைகிறார். जैसे मट्टी के जो अंडे को मटके को जो बनाते हैं हाथों से, பானையை வணைந்து கொண்டிருக்கும்போது जब मटके बनाने के टाइम, மண்பாண்டம் அவர் கையில் கெட்டு போனது. जब उनके हाथ से वो मटके बनाने के टाइम पे उस मट्टी बिगड़ता है, சீர்கெட்டு போச்சு. वो खराब हो गया. ஒருவேளை கல்லோ ஓடோ ஏதோ கண்ணாடியோ இருக்கலாம். अगर कुछ कांच या कुछ पत्थर उसमें फंसा हुआ रहता है, எல்லாத்தையும் அகற்றி விட்டு उस सभी को निकाल कर நல்ல பாத்திரமாக மீண்டும் வணைந்தான். प्रभु ने फिर से उसे अपने हाथों से एक अच्छे मटका बनाया. திரும்பவும் சீர்படுத்துவார். फिर से उसे प्रभु फिर अच्छे से करता है. நாம் சில நேரங்களில் தேவனுடைய அந்த கிருபை இழந்து சீர்கெட்ட நிலைமையில் இருக்கலாம். जब कभी हम कृपाओं को होके हम भी भटकते हैं, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. प्रभु से मांगे. ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, எனக்கு அருமையான மகளே மகனே, मेरे प्रिय बेटा बेटी, உன்னுடைய சீர்கேடை விட்டு நீ திரும்பி வா. तुम्हारे भटकनाओं को छोड़ो और मेरे पीछे आओ. ஏசு அன்போடு உங்களை அழைக்கிறார். प्रभु आपको प्रेमी से बुलाता है. உனக்கு என்ன பிரச்சனை, आपकी क्या कमजोरी, என்ன போராட்டம், आपकी क्या दुख है, என்ன கவலைகள், क्या आपकी चिंता है, வியாதியா, बीमार, வறுமையா, कमजोरी, வருத்தமா, दुख है, போராட்டமா, चिंता है, பண பிரச்சனையா, पैसे की प्रॉब्लम है, உடல்ல பலவீனங்களா, बदन में कमजोरी है, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. उस सभी को प्रभु के पास अर्पण करो. அவரது அன்பும் वो प्रेमी है அவருடைய மன்னிப்பும் और उनकी दया, அளவற்ற கிருபைகளும் उनके जो नई जो गिन पाते हैं वैसे वो क्षमा कृपा மீண்டும் நமக்கு தருவார். हमें फिर से वो देगा. ஆண்டவர் ஓசியால சொல்கிறார். प्रभु ने ओसिया में कहा 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, 11:8 में, எப்ராயிமே, इब्राहिम நான் உன்னை எப்படி கைவிடுவேன். मैं तुम्हें कैसे छोड़ सकता हूँ. தேவனுடைய பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் கைவிடுவார். प्रभु के लोग को वो कैसे छोड़ सकता है. இஸ்ரவேலே, इज़राइल, என் பரிதாபங்கள் मेरे जो दया ஏகமாய் பொங்குகிறது. मुझसे मेरे 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 पास ज़्यादा. ஆண்டவர் நமக்காக பரிதபிக்கிறார். प्रभु हमारे लिए दया करता है. அவர் சொல்கிறார், वो कह रहा है, எப்ராயிமே, इब्राहिम, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். मैं तुम्हें कैसे छोड़ सकता हूँ. அன்பும் இரக்கமும் நிறைந்த தேவன். दया और प्रेम भरा हुआ प्रभु है. நம்ம எப்படி தான் அவருடைய அன்பை விட்டு தூர போனாலும் हम कैसे भी उनके प्रेम से हम दूर हटे, ஒருபோதும் தம்மை வெறுத்து தள்ள மாட்டார். लेकिन कभी वो हमसे नफरत नहीं करता है. எருசலேமில் எத்தனையோ பிரச்சனைகளை தேவன் சந்திச்சார். जेरूसलम में कितनी सारे समस्या को प्रभु ने सहा. யூதர்கள் அவரை வெறுத்தார்கள். जूड्स के लोग उससे बहुत नफरत करते थे. ஆனாலும் அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். फिर भी यरूशलेम को देख के प्रभु ने आंसू बहाया. இதை கேட்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், इसे सुनने वाले प्यारे प्रभु के लोग, தேவனுடைய அருமையான தேவனுக்கு பிரியமானவர்களே, प्यारे प्रभु के लोग,
உங்களை தான் தேவன் சொல்கிறார். प्रभु आपको ही कहता है, இஸ்ரவேலை நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், इज़राइल तुम अपने आप के लिए तुम बुराई, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. फिर भी तुम्हारे लिए मेरे पास दया है। ஓசியா 13:9 இப்படியாக சொன்னார். ओसिया 13:9 में लिखा है, தேவன் சொல்கிறார், प्रभु कहता है, உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், तुम्हारे लिए तुमने इस दंड को पाया, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. फिर भी मेरे पास तुम्हारे लिए दया है। எல்லா கண்ணிலே மூடி, हम सभी आंखें बंद रखें। கர்த்தாவே प्रभु எங்களுடைய சீர்கேடுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர், हमारे भटकना जो भी है प्रभु, அதெல்லாம் நீ மன்னிக்கிற வல்லமை உள்ள தேவன். उस सभी को क्षमा करने के लिए आप सामर्थ्य இந்த है। செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ஆண்டவர், इस संदेश सुनने वाले हर एक को प्रभु உம்முடைய கிருபை இறங்கட்டும். आपकी कृपा आने दो, உம்முடைய திரளான அன்பினால आपके ऊंचाई उन्नति के प्रेम के द्वारा உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும். आपके बच्चे लोग को आप बुला लो। எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, कितनी भी बड़ी पाप हो, பாவ நேசர், पाप के जो பாவிகளின் நேசர் ஆண்டவர். पापियों के प्रभु है आप। ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்காக உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. इस धरती में हर एक के लिए आपने खून बहाया प्रभु। உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சீர்கேடுகளையும் மாற்றினீர். आपके बच्चे लोग को हर भटकनाओं को दूर ஒரு புது कीजिए, ஆசீர்வாதம் தாங்க, नई आशीष दीजिए, புதிய கிருபை தாங்க ஆண்டவர். नई कृपा कीजिए। அடிமையை தாழ்த்திக்கிறோம். हम यीशु के नाम से இந்த मांगते செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருபை हैं, இறங்கட்டும். संदेश सुनने वाले को हर एक के ऊपर कृपा आने दो। தேவ அன்பு உம்முடைய உள்ளங்களில் இறங்கட்டும் ஆண்டவர். आपका प्रेम उसके दिल में उतारना दो, உம்முடைய பிள்ளைகள் உள்ளங்களை நிரப்பட்டும் ஆண்டவர். आपके बच्चे लोग के दिल में भरना दो प्रभु, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. आपके आशीष में भरिए, இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। God bless you. प्रभु आपका आशीष, Praise the Lord. प्रेज द लॉर्ड। God bless you.